illallah Muhammadur Rasulullah la ilaha illallah Muhammadur Rasulullah. நரகத்தை இழுத்து கொண்டு வாருங்கள். நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். உலகத்திலே கேள்விப்பட்டவன், உலகத்திலே அந்த நரகத்துடைய தண்டனைகளை செவிமடுத்தும் புறக்கணித்தவன், உலகத்திலே நரகத்துடைய அச்சமில்லாமல் பூமியில் வாழ்ந்தவன், மறுமையில் நரகத்தை பார்க்கக்கூடிய காட்சி, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுத்தா பி ஜஹன்னம யௌமைதின் லஹா 70000 ஜிமாம். 70000 கடிவாளங்கள், 70000 கடிவாளங்களோடு நரகம் இழுத்து வரப்படும். யாரால்? மஅ குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜ்ருனஹா. ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குகளோடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நரகம் 70000 கடிவாளங்கள். அந்த 70000 கடிவாளத்திற்கும் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70000 மலக்குகள் நரகத்தை இழுத்து வருவார்கள் மறுமையிலே மாஷருக்கு. அந்த நரகம் வந்தவுடன் பாவிகளை பார்க்கும், அல்லாஹ்வை மறந்தவர்களை பார்க்கும், அல்லாஹ்வை மறுத்த காபிர்களை பார்க்கும், தன்னுடைய கோபத்தை அதிகப்படுத்தும், ஜுவாலை வீச ஆரம்பிக்கும், நெருப்பை கக்க ஆரம்பிக்கும், தன்னுடைய கூட்டத்தை ஏற்க தயாராகும். மனிதன் அதை கண்களுக்கு முன்னால் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமானுன். மறுமையிலே அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டான். அல்லாஹ் பேசுவான், அடியான் பதில் சொல்ல வேண்டும். அவன் என்ன செய்வான்? ஃபயன்துரு ஐமன மின்ஹு, தன்னுடைய வலதுபுறம் பார்ப்பான், அவன் முற்படுத்திய அமல்கள். இடதுபுறம் பார்ப்பான், அவன் முற்படுத்திய அமல்கள். வயந்துரு பைன யதை, அவனுக்கு முன்னால் பார்ப்பான். ஃபலா யரா இல்லன்னார், நரகத்தை தவிர எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் இங்கும் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா. ஒரு பேரித்த பலத்தின் ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தேனும் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆம், நரகத்திற்கு முன்னால் நரகம் மாஷரிலே இழுத்து வந்து பட்டவுடன் பாவிகளும் காபிர்களும் முஷ்ரிக்குகளும் அல்லாஹ்வை மறுத்தவர்களும் அல்லாஹ் கூறுகிறான், வயௌம யுஹ்ஷரு அஅதாஉல்லாஹி இலன் நாரி ஃபஹும் யூஸஊன். மறுமையிலே அல்லாஹ்வின் எதிரிகள், அஅதாஉல்லாஹ், அல்லாஹ்வின் எதிரிகள் நரகத்திற்கு முன்னால் பிரிக்கப்படுவார்கள். எப்படி பிரிக்கப்படுவார்கள்? உன் ஜமாஅத் என்றார், உன் ஊர்வாசிகள் என்றார், நீ இந்த கூட்டத்திலே வாழ்ந்தவன் என்றார். நல்லவர்கள் பாவிகள், வலதுகரம் சொந்தமாக்கியவர்கள் இடதுகரம் சொந்தமாக்கியவர்கள் என இரு கூட்டங்களாக நரகவாதிகள் பிரிக்கப்படுவார்கள். எப்படி மலக்குகள் அடையாளம் கண்டுபிடிப்பார்கள்? அந்த பாவிகளை நரகவாதிகளை எப்படி மலக்குகள் பிரிப்பார்கள்? அல்லாஹ் கூறுகிறான், யஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அவர்களுடைய முகத்தில் அவர்களுடைய பாவத்தின் அடையாளம் வெளிப்படும். ஃபயூഖது பின்னவாசி வல் அக்தாம், உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து நரகத்தை நோக்கி இழுத்து வருவார்கள் மலக்குகள். அல்லாஹ் கூறுவான், ஹுதூஹு ஃபகுல்லூஹ், அந்த நரகவாதிகளை பிடியுங்கள், அவர்களை விழுங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம ஸல்லூஹ், நரகத்திலே தூக்கி எறியுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 ذراعا ஃபஸ்லுகூஹ், 70 முழம் கொண்ட சங்கிலியால் அந்த நரகவாதியை பிணைத்து நரகத்திலே தூக்கி எறியுங்கள். ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சங்கிலியால் பிணைத்து தூக்கி எறியுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே 70,000 மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள்.
இந்த நரகவாதியை நான் தான் முதலாவதாக நரகத்தில் தூக்கி எறிவேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள். அவனுடைய சங்கிலியுடைய ஒரு முனையை வாயில் நுழைத்து இன்னொரு முனையை பின்துவாரத்தின் வழியாக எடுத்து பிணைப்பார்கள் அவனை. சுப்ஹானல்லாஹ். நரகத்துடைய வாசலுக்கு முன்னால் அவன் கொண்டு வரப்படுவான். ஆம், நரகத்திற்கு வாசல் இருக்கிறது. லஹா சபஅத்து அபுவாபின் லிகுல்லி பாபின் மின்ஹு ஜுஸ்உம் மக்ஸூம். நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசலுக்கும் உரிய கூட்டம் அந்தந்த வாசலுக்கு முன்னால் நிறுத்தப்படும். நரகத்திலே நுழையவில்லை. நரகத்தின் வாசலில் நரகவாதிகள். ஒவ்வொரு நரக வாசலும் அந்த 7 வாசல்களுக்கு முன்னாலும் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் நிறுத்தப்படுவார்கள். பாபு ஜஹன்னம், ஜஹன்னம் என்ற ஒரு வாசல். பாபுல் ஜஹீம், ஜஹீம் என்ற ஒரு வாசல். பாபு சஈர், சஈர் என்ற ஒரு வாசல். பாபு சக்கர், சக்கர் என்ற ஒரு வாசல். பாபு பலா, பலா என்ற ஒரு வாசல். பாபுல் ஹுத்தமா, ஹுத்தமா என்ற ஒரு வாசல். பாபு சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்ற வாசல். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு தண்டனையை கொடுக்கக்கூடியது. அந்த 7 கூட்டத்தார்களும் அந்த நரகத்துடைய ஒவ்வொரு வாசலின் வழியாக பிரித்து நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 வாசல், நரகத்துடைய 2 வாசல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான குதிரையில் பயணித்தால் எவ்வளவு தூரத்தை அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் உள்ளது. நரகத்துடைய ஒரு வாசலுடைய அளவு, நரகத்துடைய 2 வாசல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளை 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணித்தால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம். நரகம் என்ன சாதாரண பூமியா? நரகம், அந்த நெருப்பு என்ன சாதாரணமான நெருப்பா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூகிது இப்னு ஆதம ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ்அம் மின் ஹர்ரி ஜஹன்னம். நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறது அல்லவா, ஆதமுடைய பிள்ளைகள் வீடுகளிலே எரிக்கக்கூடிய நெருப்பு நரகத்துடைய நெருப்பில் 1 பங்குதான். எத்துணையில் 1 பங்குதான்? 70 1 பங்குதான். எந்த நெருப்பு? இந்த பூமியில் எதையெல்லாம் நெருப்பாக்க முடியுமோ அதையெல்லாம் நெருப்பாக்குங்கள். இந்த பூமியில் எத்துணை எரிமலைகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொட்டுங்கள். சூரியனை அப்படியே பிடித்த அந்த நெருப்பை கீழே இறக்குங்கள். இவ்வளவு நெருப்புகளால் இந்த பூமி சூழப்பட்டாலும் அந்த வெப்பம் நரகத்துடைய 70 மடங்கில் துணை மடங்கு, 1 மடங்குதான் நரகம். ஏதோ ஒரு ஆறு அல்ல தூக்கி தூக்கி எறிவதற்கு. நரகம் முன்னும் நரகம்தான், பின்னும் நரகம்தான், வலதுபுறமும் நரகம்தான், இடதுபுறமும் நரகம்தான். அங்கே கொடுக்கக்கூடிய பானமும் நெருப்புதான், அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவும் நெருப்புதான், அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான். நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம். இந்த நரக நெருப்பில் வீசப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமான உருவமாக மாற்றப்படுவான் தெரியுமா? நரகவாதியுடைய உருவத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன மன்கிபைல் காஃபிர், நரகத்திலே வீசப்படக்கூடிய அந்த காஃபிருடைய தோல் புஜம், மஸீரத்து 3 அய்யாமின் லிராகிபில் முஸ்ரி, வேகமாக குதிரையை ஓட்டுபவன் 3 நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்சுல் காஃபிர் மிஸ்லு உஹத், மிஸ்லு உஹத், நரகவாதியுடைய 1 கடவாய்ப்பல், எத்தனை பல்? 1 கடவாய்ப்பல் உஹது மலையை விட பெரியது. 1 பல் உஹது மலையை போன்றிருக்குமானால் அவனுடைய உடம்பு, நரகவாதியுடைய உடம்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகவாதியுடைய தோளுடைய தடிமம்
3 நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்ன மஜ்லிஸுஹு மின் ஜஹன்னம் கமா பைன மக்கா வல் மதீனா. அவனுடைய பின்புறம் அவன் அமரக்கூடிய இடம் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் உள்ள தூரம் போன்று இருக்கும். இவ்வளவு பெரிய உடலை, இவ்வளவு விகோரமான தோற்றத்தை நரகத்தில் தூக்கி எறிந்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் பொசுக்கிவிடும். குல்லமா நதிதத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா. ஒவ்வொரு தோலும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு வேறு தோள்களை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். லியதூகுல் அஸாப். எதற்காக மாற்றுகிறான்? வேதனையை சுவைப்பதற்காக. நரகவாதியுடைய ஆடை அல்லாஹ் கூறுகிறான், ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். நரகத்தால் தைக்கப்பட்ட ஆடை அவனுக்கு அணிய கொடுக்கப்படும். சராபீலுஹும் மின் கத்திரான். அல்லாஹு அக்பர். தாராலான தார், அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய தார், நரக நெருப்பில் சூடு வைக்கப்பட்ட தாரால் உருவாக்கப்பட்ட ஆடை அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே உணவை வைத்திருப்பான். நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்டவுடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி. யா மாலிக், யா மாலிக், நரகத்தின் காவலாளி மாலிக்கே, பசிக்கிறது உணவை கொடு, பசிக்கிறது உணவை கொடு. பல ஆண்டுகள் கதறிக்கொண்டே இருப்பான். இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? இன்ன ஷஜரத்தஸ் ஸக்கூம் தஆமுல் அஸீம் கல்முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன் ககல்இல் ஹமீம். ஸக்கூம் என்ற நரகத்தில் முளையக்கூடிய மரம், ஷைத்தானுடைய தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம். அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும். தஆமுல் அஸீம். யாருக்கு இந்த உணவு? யாருக்கு? அஸீம், பாவிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு. அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள வயிற்று பகுதி எல்லாம் ஈயத்தை காட்சி ஊற்றியதை போல கொதிக்க ஆரம்பித்துவிடும். கொதிக்கையில் வரக்கூடிய புகையை போன்று அவனுடைய உடலெல்லாம் மாற ஆரம்பித்துவிடும். அது மட்டுமல்ல, வேறு சில உணவுகளும். ஹல் அதாக ஹதீதுல் காஷியஹ் உஜூஹு யௌமைதின் காஷியஹ் ஆமிலத்துன் நாஸிபஹ் தஸ்லா நாரன் ஹாமியஹ் துஸ்கா மின் ஐனின் ஆனியஹ் லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் பரீஅ. நரகத்திலே விளையக்கூடிய ஒரு வகையான முள் செடி பரீஅ அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூஅ. அது அவனுக்கு பசியையும் போக்காது, அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது. அது உள்ளே சென்றவுடன் உடலெல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும். மறுபடியும் அல்லாஹ்வுடைய வேதனை, தாகம், நரகத்தின் தாகம், மஹ்ஷரிலும் தாகம், நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம். யா அல்லாஹ் தண்ணீர் கொடு, யா அல்லாஹ் தண்ணீர் கொடு. மாலிகே, நரகத்தின் காவலாளியே, தண்ணீரை கொடு. وَإِنْ يَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ يَشْوِي الْوُجُوهَ. செம்பால் ஊற்றி காய்ச்சப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால்
அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும். அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலேயே யஸ்வில் உஜூஹ், அந்த முகம் கருகி அப்படியே விழுந்துவிடும். பிஸ ஷராப், கெட்ட பானம். அல்லாஹ் கூறுகிறான், வஸாஅத் முர்தஃபகா, அவன் ஓய்வெடுக்க சென்ற அந்த இடம் மிக கெட்டது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸுகு மாஅன் ஹமீமா ஃபகத்தஅ அம்ஆஅஹும். ஹமீம் என்ற பானம் கொடுக்கப்படும். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா? நரகவாதிகளுடைய ஷீலும் ஷலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம். இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் கூறுகிறான், இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்டவுடன் அவனுடைய குடல் எல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும். சொன்னமே ஜக்கூம் என்ற மரம், அந்த வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَأَنَّ قَطْرَةً مِنَ الزَّقُّومِ, ஜக்கூமுடைய ஒரு சொட்டு இந்த பூமியில் விழுந்தால் போதும், இந்த பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அது நாசமாக்கிவிடும். அல்லாஹு அக்பர். அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கக்குவான். யத்தஜர்ரஉஹு வலா யகாது யுஸ்கி, கக்குவான், கதறுவான். அடித்து அடித்து குடிக்க வைப்பார்கள். நரகத்தின் காவலாளியை அழைத்து பார்ப்பார், உதவி இருக்காது. وَنَادَى أَصْحَابُ النَّارِ أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ. நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள், சொர்க்கவாதிகளே, நரகத்துடைய அந்த தண்ணீரை, சொர்க்கத்துடைய அந்த தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள், அல்லது சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள். சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறானே. ஏன்? அல்லதீன தஹது தீனஹும் லஹுவ வ லஇபா, விளையாட்டாகவும் வீணாகவும் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். வகர்ரதுஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது. ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸு லிகாஅ யௌமிஹிம் ஹாதா, எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் மறந்துவிட்டான் அல்லாஹ்.